நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 31வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் ரோம சேவகனிடம் இப்படியாக சொல்லுகிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட உங்களிடத்தில் தேவையானது ஒன்றே, அது அவர் பேரிலுள்ள விசுவாசம். விசுவாசம் உங்களிலே நிலைத்து காணப்படுமானால் உங்கள் வீட்டாரை குறித்து நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஓ, என்னுடைய பிள்ளைகள் வழிதவறி சென்று விட்டார்கள், அவர்கள் ரட்சிப்படைய நான் என்ன செய்வேன் என்று கலங்க வேண்டாம். சில வீடுகளில் கணவன் மாத்திரம் அல்லது மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அன்பானவர்களின் ரட்சிப்பிற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டுமே. அது அவர்கள் எப்படியும் தேவனால் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற விசுவாசத்தை மட்டும் உடையவர்களாயிருங்கள். தேவன் நிச்சயம் அவர்களை ரட்சிப்பார். ஏனெனில் தேவன் அதை நமக்கு வாக்களித்துள்ளார். தேவன் நமக்கு அளித்த வாக்குகளிலிருந்து மாறுவதே இல்லை. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எனவே தேவன் நமக்கு கொடுத்த ஈவாம் கிருபையிலே விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். நமக்கு அன்பானவர்களின் உறுதியான ரட்சிப்பை கண்டு மகிழ்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.